எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன். இன்றைக்கும் ஒரு கார்டனிங் vlog தான். கொஞ்சமாக இன்றைக்கி வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணினேன். அதை தான் காட்டுறேன். ரொம்பலாம் பெருசாக எதுவும் கிடைக்கல. கொஞ்சம் பச்சை மிளகா இருந்தது. இந்த கொடி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பச்சை மிளகா செடியோடவே சுற்றிட்டு நல்லா படர்ந்துருந்தது. அதை எடுத்து விட முடியுமான்னு பார்த்தேன், முடியல. இந்த வருஷம் கார்டனிங்கில் எது கற்றுக்கிட்டேனோ இல்லையோ, எதெல்லாம் வீடுன்னு கற்றுக்கிட்டேன். அந்த இளம் கண்ணாக இருக்கும்போது இது வந்துட்டு நம்ம நட்டு வச்ச செடியா இல்லைன்னா இது வந்து கிளையான்னே தெரியல. அதனால தான் கூகுள் லென்ஸில் பார்த்து பார்த்து அது என்ன செடி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அது கிளையா இருந்ததுன்னா அப்போவே வந்து எடுத்துடுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கீழே இருக்கிற அந்த சின்ன தோட்டம், அதுலேருந்து தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அவரை வேற பூ விட்டுருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. கத்திரிக்காய் வந்துட்டு ஒரு 4 to 5 கத்திரிக்காய் இருந்தது. நல்ல வேளை நேத்தியே 2 எடுத்துட்டேன் அந்த தக்காளி கட் பண்ணும்போது. ஏன்னா இன்றைக்கி 1 தான் எடுத்தேன். மிச்சம் 2 வந்துட்டு பூச்சி அரிச்சிடுச்சு. நல்லா இளம் கத்திரிக்காய். ஆனால் நேத்தியே எடுத்துருந்துருக்கணும், நான் விட்டுட்டேன். இது வந்துட்டு கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிறது. ஒரு வழியாக அந்த கிளைய ஃபுல்லு க்ளீன் பண்ணியாச்சு. zucchiniயும் ஒரு 4-5 இருந்தது. ஆனால் 2 மட்டும்தான் இன்றைக்கி எடுத்தேன். மிச்சம் 4மே ரொம்பவே இளசாக இருந்தது. சரி அது வரட்டும் அப்படின்ட்டு. அது சிலது வந்துட்டு பூமியோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பூச்சி அரிச்சிடுது. அதனால தான் சரி சீக்கிரம் இளசாக இருக்கும்போதே எடுத்துடலான்னு எடுத்தாச்சு. 2 நாள் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எந்த வேலையும் பார்க்காம தீயாக வேலை செஞ்சு இந்த கிளையெல்லாம் எடுத்தது தான் பெரிய வேலை. ஒரு வழியாக அது முடிஞ்சுது. புதினாவையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னா இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் தான் எடுத்தேன். இதை வச்சு என்ன மென்யூ பண்ணலாம், என்ன சமைக்கலான்னு சொல்லுங்கள். கத்திரிக்காய், zucchini, நிறைய